How to use cut copy paste tools. So cut பண்றதுக்கு first நான் ஒரு word or sentence type பண்ணிக்கிறேன். Apple is a fruit. அந்த மாதிரி ஒரு sentence type பண்ணிட்டேன். இப்போ இதை நான் இந்த இடத்துல இருந்து, அதாவது இது ஒரு ஸ்லைடில் நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்லைடில் இருக்கிற இந்த சென்டென்ஸை நான் இன்னொரு ஸ்லைடுக்கு அப்படியே மூவ் பண்ண போகிறேன். அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த சென்டென்ஸ் எனக்கு இங்கே வேண்டாம், நான் இதை வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இன்சர்ட்டில் போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பிளாங்காக இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைட் போயிடுவோம். இப்போ ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட் இந்த சென்டென்ஸை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் பட்டன், மவுஸில் ரைட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கட் ஆப்ஷன் வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லையா Ctrl+X ஷார்ட்கட் கீ, கீபோர்டில் Ctrl+X அந்த கீ ரெண்டும் சேர்த்தா போல் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் Ctrl+Xே கொடுக்குறேன். Ctrl+X. Keyboard is a problem. கட் ஆயிடுச்சு. ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ஸ்லைடில் போயிட்டு நான் சேவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் பண்ணணும். தேர்ட் ஸ்லைடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு நான் பேஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், இங்கே பேஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்லைடில் இருந்த அந்த வேர்ட், அந்த சென்டென்ஸ் எனக்கு இப்போது தேர்ட் ஸ்லைடுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். இங்கே இல்லை, இங்கே இருந்ததை நான் இங்கே மூவ் பண்ணியிருக்கேன். இதுதான் கட் பேஸ்ட். ஒரு இடத்துல இருந்து கட் பண்ணி அந்த இடத்துல அது இருக்காது, அதை எடுத்துகிட்டு போய் வேற ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அது கட் பேஸ்ட். எனக்கு இங்கே வேண்டாம், தட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், அது கட் பேஸ்ட். இப்போ இதுவே காப்பி பேஸ்ட் அப்படின்னா, இப்போது இதே வேர்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் பட்டன் காப்பி பண்ணிட்டு அகெயின் இதே ஸ்லைடில் நான் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V. பேஸ்ட் ஆகிருக்கு பாருங்க, மேலே பேஸ்ட் ஆகிருக்கு. Ctrl+V. இப்போது இதே வேர்டை நான் இந்த செகண்ட் ஸ்லைடில் பேஸ்ட் பண்ணுறேன். Ctrl+V. பேஸ்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இதுவே ஃபஸ்ட்டு Ctrl+V. பேஸ்ட் ஆகிடுச்சா? ஸோ எத்தனை முறை வேணாலும் அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டை நீங்கள் கட் பண்ணுற வரைக்கும் இதுவே தான் உங்களுக்கு எங்கே போனீங்கனாலும் ஸ்டோர் பேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு கிளிப்போர்டு அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் டெம்ப்ரவரியாக. ஸோ கட் காப்பி பேஸ்ட் அவ்வளோதான். கிளிப்போர்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போது இதே வேர்டை நான் வேறு ஜஸ்ட் ஒரு ஃப்ளார் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் பேஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள். இது நான் ஒன்றுமே பண்ணல, ஃப்ளார்னு டைப் பண்ணியிருக்கேன், கட் பண்ணலை, காப்பி பண்ணலை. ஜஸ்ட் இது பக்கத்தில் வச்சுட்டு Ctrl+V கொடுத்தேன் அப்படின்னா ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்னு தான் காட்டும். ஏன்னா நம்மளுடைய கிளிப்போர்டில் நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்க, தட் இஸ் காப்பி பண்ணி வச்சுருக்க இந்த வேர்டு தான், இந்த சென்டென்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த ஃப்ளாருங்கிற வேர்டை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஸ்லைட் போகிறேன். சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக தான், உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு Ctrl+V அகெயின். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாருன்னு உங்களுக்கு வந்து சேவ் ஆகும், பேஸ்ட் ஆகும். அதாவது கிளிப்போர்டில் லாஸ்ட்டாக நம்ம என்ன வந்து காப்பியோ அல்லது கட்டோ பண்ணியிருக்கோமோ அதுதான் சேவ் ஆகிருக்கும், அதுதான் உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணும். ஸோ அதை பழசு எல்லாத்தையும் அதை எரேஸ் பண்ணிகிட்டே வந்துடும். கிளிப்போர்டுங்கிறது ஒரு டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் பிளேஸ். அந்த பர்டிகுலர் டைமுக்கு நமக்கு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து கிளிப்போர்டு ஆப்ஷன் எங்கே இருக்கும்னா இங்கே இருக்கும், உங்களுக்கு காட்டும். ஹோம் தான் நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். இங்கே பாருங்கள், ஹோமில் இருக்குது பாருங்கள் கிளிப்போர்டு. கட் காப்பி பேஸ்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ இங்கேயும் போயிட்டு இப்போது கட் காப்பி பேஸ்ட் நான் இது ஃபுல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து கட் பண்ணிடுறேன். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட்டு, ஃப்ளார் ரெண்டும் சேர்த்து
கட் கொடுத்துடலாம். இங்கே போய் கட் கொடுக்குறேன். கட் கொடுத்துட்டிங்கன்னா கட் ஆயிடுச்சு. இப்போது செகண்ட் ஸ்லைடில் போயிட்டு பேஸ்ட் கொடுக்கலாம். பேஸ்ட் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், கட் காப்பி ஆப்ஷன் வந்து ஹைட் ஆயிடுச்சு நமக்கு. ஏன்னா இந்த வேர்டு தான் இப்போது இந்த கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால கட்டும் காப்பியும் வந்து எனக்கு ஹைட் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வேற ஒரு வேர்டு மாற்றுற வரைக்கும், வேர்டோ ஷேப்ஸோ ஏதோ ஒன்று நம்ம மாற்றுற வரைக்கும் இதுதான் வந்து கிளிப்போர்டில் டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும். அது வரைக்கும் இது உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ நான் வேற ஒரு வேர்டு டைப் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். அதில் போயிட்டு ஹாய் எவ்ரிவன் இந்த வேர்டை நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் நம்ம ஹோம் போகலாம். இன்னும் நம்மளுக்கு வந்து கிளிப்போர்டில் ஓப்பன் ஆகிருக்காது. கட் காப்பி அந்த பேஸ்ட்டோட தான் இருக்கும். ஏன்னா ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஃப்ளார் இப்படிங்கிற இந்த டோட்டல் வேர்டு வந்து நம்மளுக்கு கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அதனால் இது ஓப்பன் ஆகலை. இப்போ அந்த ஹாய் எவ்ரிவன்கிற வேர்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணால் இப்போ கிளிப்போர்ட் போங்க, கட் காப்பி பேஸ்ட் ஓப்பன் ஆகுது. நான் இப்போ கட் பண்ணாமல் காப்பியும் பண்ணாமல் பேஸ்ட் கொடுத்தா என்ன வரும்? இதுதான் உங்களுக்கு வரும். ஏன்னா கிளிப்போர்டில் இன்னும் இதுதான் இருக்குது. நான் இங்கே வந்து செலக்ட் பண்ண காரணத்தினால இது ஓப்பன் பண்ணி காட்டுது. ஓ, யூ ஆர் ரெடி டு டூ சம்திங் வித் கட் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணி செலெக்ஷனில் இருக்கனால இதை ஓப்பன் பண்ணுது. இப்போ நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு பேஸ்டே கொடுக்குறேன். Ctrl V. பார்த்தீங்களா? இதே தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஹாய் எவ்ரிவன் நம்ம செலக்ட் பண்ணமே தவிர அதை கட்டோ காப்பியோ நம்ம பண்ணலை. அதனால அந்த பழசு இருக்கு இல்லையா, ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட் அண்ட் ஃப்ளாருங்கிற அந்த வேர்டே வந்து நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிருக்கு. இப்போது ஹாய் எவ்ரிவன் இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்துட்டு தேர்ட் ஸ்லைட் போயிட்டு இங்கே போயிட்டு இப்போ பேஸ்ட் கொடுத்தா நமக்கு என்ன வரும்? இது வருமா இல்லை ஹாய் எவ்ரிவன் வருமா? கண்டிப்பாக ஹாய் எவ்ரிவன் தான் வரும். ஓகேங்களா? ஹாய் எவ்ரிவன் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ கிளிப்போர்ட் இஸ் அ டெம்பரவரி மெமரி. நம்ம இங்கே ஒர்க் பண்ணுற எதையாவது நம்ம கட் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரவரியாக போய் இந்த கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்குன்னு ஒரு டெம்பரவரி மெமரி நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் அது ஒரு ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஸ்பேஸில் போய் அது ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இது வரைக்கும் இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் ஏதாவது என்னோடய வீடியோஸில் நான் டெவலப் பண்ணிக்கணுன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.